லட்சுமி, இதோ வந்துட்டேன் மாமா. ஒரு காபி போடுறதுக்கா இவ்வளவு நேரம்? ஒரு காப்பியா? இந்த வீட்ல இருக்கிறது 4 பேர். 4 பேருக்கு 4 விதமா காபி போட வேண்டியதா இருக்கு. உங்க பிள்ளைக்கு சக்கரை ஜாஸ்தியா வேணும், உங்க பொண்ணுக்கு சக்கரை கம்மியா வேணும், உங்களுக்கு சக்கரையே போடக்கூடாது. இந்த பாரு, நான் கியூல நின்னு சக்கரை வாங்கி கொண்டாந்து போடுறேன். அத காபியில போடுறது உனக்கு கஷ்டமா? கொடுத்துட்டு பேசு. நீ போற பக்கமெல்லாம் நான் அலைய வேண்டி இருக்கு. போ போ. சுப்பிரபாதம் பாடி வெங்கடாஜலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு. எங்க எந்திரிக்க போறான்? ரேகா, எப்படிமா இருக்க? குளிச்சிட்டியா? ரேகா, ரேகா. என்னங்க என்னங்க? யார் அந்த ரேகா? யாரு? யார் அந்த ரேகான்னு கேட்டேன். ரேகாவா? எப்படி உட்கார சொல்றேன்? உட்காரு. ரேகா ரேகான்னு அசிங்கமா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, யார் அந்த ரேகா? ரேகா, ரேகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஸ்திவாரத்தோட நிக்குது. அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போடலாமா போட வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் நைட் எல்லாம் முனங்கல்ஸ். போன வாரம் எல்லாம் ரேணுகா என்னங்க? அது ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ். அதுவும் அஸ்திவாரத்தோட நிக்குதா? இல்ல, இது டெக்ஸ்டைல்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெண்டு போட்டு குழப்பாது. நான் குழப்பல. ரேகாவா ரேணுகாவான்னு குழம்புறேன். ஒய் குழம்பிங்ஸ், நோ குழம்பிங்ஸ். இதெல்லாம் கம்பெனி பேருமா? என்னமோ ரேகா, ரேணுகா, ராதா, ரீட்டா, நீங்க கடன் கொடுக்கிற கம்பெனிகளுக்கு எல்லாம் பொம்பளைங்க பேர் தானா? ஏன் ஏதாவது நல்ல பேர் இருந்தா நீயே சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல. பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? உங்க தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கா. அவ என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் பாத்ரூம்ல இருக்கா? ஏய் டா சரசு, கொஞ்சம் மெதுவா பாடு. நம்ம எஸ்டானிக்கு வந்துட போறாங்க. இதா சரசு, சீக்கிரம் மாமா. யூபா இன்னும் அவன் வரல இல்லையே. ஏ சரசு, சரசு அறிவு இருக்கா உனக்கு? இல்ல. பாட்டு பாடலாம் பாட்டு. உனக்கு போய் யார் சரஸ்வதின்னு பேர் வச்சா? அதானே. யாரு? நான் தான்மா. பாருங்க மாமா, உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா, உங்க புள்ள வெளியில நின்னுட்டு ஆடிட்டு இருக்காரு. அவ கால நேர தாமரையா, அதுக்காக மத்தியானம் வரைக்கும் குளிச்சிட்டு இருக்கணுமா? கூடாது, குளிக்கவே கூடாது. லட்சுமி, சரசு சீக்கிரம் வர சொல்லு. ஏன்பா, ஏன் பாத்ரூம்ல போறதானே? அது இந்தியன் ஸ்டைல். அப்ப லண்டனுக்கு தான் போகணும். அனுபவி. ஐயோ சரசு, சாப்பிட்டாச்சா? அண்ணன் கூட அரட்டை அடிக்காம சீக்கிரமா சாப்பிட்டு முடி. காலேஜுக்கு நேரமால. இந்த வீட்ல பாரத்துக்கு சுதந்திரம் இல்ல, பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல, சினிமா பார்க்க சுதந்திரம் இல்ல, ஏன் நாவல் படிக்க கூட சுதந்திரம் இல்ல. பெட்ரூம்ல சுதந்திரம் இல்ல, பாத்ரூம்ல சுதந்திரம் இல்ல. சரசு, அப்பா எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காரு. லட்சுமி, காசு கொடுத்து வாங்கினது பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ சம்பாதிச்சாதான காசோட அருமை தெரியும். இந்த வீட்டுல நான் ஒருத்தர் சம்பாதிக்க இருக்கேன்ல, அதனாலதான். அதனால ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. லட்சுமி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல சம்பாதிச்சு போடுறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. உங்களை நம்பி நாங்க 3 பேர் இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். நெஞ்ச தொட்டுட்ட. ஒரு நாளைக்கு 3 சிகரெட் தான் குடிக்கணும்னு நாம 2 பேரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. சரி, டிஃபன் வை. போதும். என்ன போதும்? காலையில 4 இட்லி சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல 2 இட்லி குறைவா சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் குறைவா சாப்பிடணும்? அப்பதான் பாடி ஸ்லிம்மா இருக்கும், அழகா இருக்கும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ராதா. ராதா கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் சதை போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. பரவாயில்லைங்கறியா? பரவாயில்லைங்கிற? அப்ப நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? Hello girls. வாங்க வாங்க, ஏறுங்க. எங்கெங்க இறங்கணுமோ அங்கங்க இறக்கி விட்டுருவேன். போலாமா? மிஸ்டர் ரகு, இன்னைக்கு ஒரு விசேஷம். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. Am I correct? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நம்ம ரகுவோட திறமை. பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. மிஸ்டர் ரகு,
உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேட்கல. அத நான் கேட்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஹாய் ரேகா. ஜிப்ப போடுற. மேனேஜர் பார்வையே சரியில்லை. எஸ் சார். செக்ரட்டரி வர சொல்லு. ரேகாவை சொல்றீங்களா? என் செக்ரட்டரிய சொன்னேன். அவங்க இன்னும் வரல. வரல? வர வர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. இஷ்டத்துக்கு வரது, இஷ்டத்துக்கு போறது. இதெல்லாம் ஆபீஸா வீடா? சம்பளம் தானே வாங்குறீங்க? பாவம் அந்த பொண்ணு இப்பதான் பாம்பேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு. ஏய், பாம்பே இருந்தா என்ன, டெல்லியா இருந்தா என்ன, எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். மவுண்ட் ரோட்ல பெரிய ஊர்வலம், அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். ஒருவேளை அதனால லேட்டா வரலாம். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வக்காலத்து வாங்குறீங்களா? பொண்ணுங்கன்னா அனுதாபப்படுவீங்க, கொஞ்சம் பேசினா அக்கறைப்படுவீங்க. ஈன்னு சிரிச்சா போதும் வேணு விழுந்து அதுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. டேய், இந்தியா உருப்படாதடா இப்படி எல்லாம் இருந்தா. வீக்னஸ் வீக்னஸ். எப்பவும் மைண்ட் ஸ்டடியா இருக்கணும். உங்கள மாதிரி. ரகு, நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஆபீஸ். நீ பியூன், நான் மேனேஜர். இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி, நான் ஆக்ஷன் எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். போடா. ஆமா, இவன் பங்க்சுவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல படிக்கும்போது டெய்லி இவன் லேட்டா வருவேன், நான் கரெக்டா வருவேன். கரெக்டா வந்த நானு பியூனு, லேட்டா வந்த இவன் மேனேஜர். எல்லாம் நேரந்தே. Good morning, everybody. Hello. பிஎம் உங்களை கூப்பிடாருமா? கோபமா இருக்கார். தள்ளியா நந்தி மாதிரி. என்ன ஆசையா நந்தின்னு சொல்லிட்டு போறியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கிறேன். சார், கூப்பிட்டீங்களா? உட்காரு. பரவாயில்ல. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் டவுன். Thank you. மிஸ் ரேகா, உங்களை மாதிரி ஒரு பொறுப்பான செக்ரட்டரி பாம்பேல இருந்து வந்ததுக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. அப்படி எல்லாம் இல்ல. பொதுவா எந்த ஆபீஸ்லயும் மேனேஜருங்க சொல்றது பஞ்சுவாலிட்டி முக்கியம்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. பஞ்சுவாலிட்டி முக்கியமே இல்ல, பண்ற வேலை தான் முக்கியம். சில பேர் கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ வாஷ் பண்ணி பவுடர் பூசி கண்ணாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபைல் எடுத்து வச்சா ஃபைலுக்கு அடியில குமுதம், ஆனந்த விகடன், ஜெமினி சினிமா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஆனா சில பேர் 9:45 10 மணிக்கு வந்தாலும் வேலையை கரெக்டா பார்ப்பாங்க, உங்கள மாதிரி. இப்ப சொல்லுங்க, பஞ்சுவாலிட்டி முக்கியமா, பாக்குற வேலை முக்கியமா? இப்ப சொல்ல வேண்டாம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, நீங்க ஓகே சார். சார், எஸ். இன்னைக்கு ஈவினிங் நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்ட்டிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. வெரி குட். அதான் சின்சியரிட்டி. அதனாலதான் சொல்றேன், நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வரலாம், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போலாம். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஆபீஸ்க்கு எந்த நஷ்டமும் இல்ல. Thank you, sir. வெல்கம். அப்பா,
சொல்லுங்க. சேதோ. எஸ் சார். எனக்கு எதுவுமே சுத்தமா இருந்தா சார். ஆஹா. ஏமன் இருக்கு. இதுல கொஞ்சம் இருக்கு, இதுல ரொம்ப இருக்கு. முதல் ரவுண்ட் எப்பவுமே கொஞ்சமா தான் இருக்கும். என் இச்சில குடிக்கணும்னு எம்டிக்கு தலையெழுத்து. அதை மாத்த முடியுமாங்கிறேன். ரகு, நீ குடிக்கல? இல்ல. 2 கிளாஸ் எடுத்து ஒண்ணாக்கி கப்பு நடி. சொல்லப்படாத போ. இன்னைக்கு விட்டு அந்த மாதிரி நல்ல சரக்கு அமையாது. அக்கௌண்டன் நாராயணசாமி இதுக்காக நாயாலயம் எடுத்துக்கோ. நான் சொல்றது கேட்க மாட்டேன். முடியாது. இதுவரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த இடத்துல நான் சொல்றதை நீ கேளு. சொல்லு. ஒரு 1/2 பாட்டில் நல்ல சரக்கு எடுத்தாரேன். அதை பாக்கெட்ல போட்டுக்கோ. பார்ட்டி முடிஞ்சு வெளியே வந்த உடனே அதை ஏண்ட கொடுத்துரு. ஏன் உங்ககிட்ட பாக்கெட்ல? என்னைனா எவனாவது செக் பண்ணுவான், உன்னை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பியூன், நீ மேனேஜர். இப்ப கூட நான் குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டியம்மா? ஹலோ. நீங்க கூட ட்ரிங்க் சாப்பிடலையா? இல்ல, நான் எப்போதான் சாப்பிடுவேன். எம்டியே பார்ட்டி கொடுத்திருக்காரு, அதுல நீங்க கண்டுக்கலன்னா நீங்க சொன்னா ஓகே தான். செய்து இது உங்களுக்காக. என்ன சார் இப்படி குடிக்கிறது இல்ல, குடிச்சா எப்படிதான். அதுக்கு இப்படி குடிச்சா? எக்ஸ்கியூஸ் மீ சார். துரோகி, நான் எவ்வளவோ கெஞ்சினேன், நீ குடிக்கல. ஆனா ரேகா சொன்ன உடனே ஒரே கல்புல அடிச்சேன். என்னடா உனக்காக குடிக்கணும், அவ்வளவுதானே. குடு. Beautiful girl. Hey, Taylor! Hey, Raghu, Raghu. சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பலாம். எனக்கு இருக்கிற ஒரே நீ தானடா. ஏய், வாடா, எனக்கு கார்ல கொடுத்து விட்டுரு, வாடா. கார் அந்த பக்கம். ஆஹா, அப்படியா? 1 minute. எங்கட காரு? அந்த பக்கம் இருக்கு, வா போலாம். எங்க போலாம்? கார் பக்கம். ஏய், ஏய், யாரா வேணும் பாக்குறவ? எது? எங்கடா, எப்படி? அங்க இருக்காரு. வேண்டாம் ரகு, வேண்டாம். வா 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 போலாம். வா 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 போலாம். உடம்பு வா. ஏய், சேது, என்ன? நான் ஊதுறேன், வாசனை அடிக்குதான்னு பாரு. வேண்டாம், நானும் குடிச்சிருக்கேன், நீயும் குடிச்சிருக்க. என்னால கண்டுபிடிக்க முடியாது. போற வழியில ரவுண்ட் ஆனால போலீஸ் நிப்பான். அவங்கிட்ட ஊதி காட்டு, அவன் கரெக்டா சொல்லுவான். ஏய், போலீஸ் நான் பாத்துக்கிறேன்டா. இது வர்ற ஊதுறேன். இது ஊதுதல் இல்ல, உரியுதல். ஏய், பட்டு அடிச்சிருக்க, கொட்டையும் போட்டிருக்க, ஒன்னும் நம்ப முடியாதுடா. சரி சரி, வாங்க கார் கிட்ட போலாம். இதுக்கா கார் கிட்ட போகணும்? கார் நம்ம கிட்ட வராது, நம்ம தான் போகணும். நீ என்ன போட, நான் கார் கிட்ட போறேன். எங்க கார்? எங்க கார்? இதோ. ஓ, ஐயோ, குடிச்சது லட்சுமிக்கு தெரியக்கூடாது. ஏக்காவுக்காக குடிச்சு லட்சுமி கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. Thank you.
அது வந்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனால ஹால்ல படுக்கலான்னு தான். நீங்க ஹால்ல படுக்கும்போது நான் உள்ள படுத்தா நல்லா இருக்காது. நானும் வரேன். நான் ஹால்ல படுத்தா யாருக்கு வச்சுக்க போறாங்க? இப்ப நீங்க உள்ள படுத்தா தூக்கம் வராதா என்ன? வரும். வரும்ல, அப்போ வந்து படுங்க. சரி போங்க. அச்சோ. என்னங்க என்னங்க, ஏன் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க? இந்த பக்கம் திரும்பி படுங்க. உங்க மூஞ்சியை பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எனக்கு வராது. என்னது? எனக்கு தூக்கம் வருமா? விடு. இப்ப நீங்க இந்த பக்கம் திரும்ப போறீங்களா இல்ல நாங்க வரட்டுமா? இல்ல நானே திரும்புறேன், படு. என்ன ஒரு நாத்தம் அடிக்குது? அது பக்கத்துல சாக்கடை ஓடுது. அப்படி தெரியலையே. போன் ஊதுங்க. நல்லா ஊதுங்க. நீங்க சாராயம் குடிச்சிருக்கீங்க? இல்ல அது விஸ்கி. அதுவும் கலர் சாராயம் தான். பாருங்க சரக்கு. எல்லாமே ஒண்ணுதான். மாமா. லட்சுமி லட்சுமி, அப்பா வந்து இந்த நிலைமையில என்ன பார்த்தாரு, வீட்டை விட்டு போடான்னு சொல்லிடுவாரு. இந்த பாரு, நான் உன்னை விட்டு 2 நாள் இருந்துருவேன், ஆனா நீ என்ன விட்டு 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. லைட்டா ஆஃப் பண்ணிட்டுமா? சிந்தனை செய், யோசிச்சு பாரு. முடியாது. நீங்க ஹால்ல போய் படுங்க. அப்ப நீ வந்து படு. முடியாது. நான் போகணுமா? சரி. லட்சுமி, அப்பா திட்டுவாரு, நான் இங்கே படுத்துக்கிறேன் ப்ளீஸ். ஏய், என்ன வெளியே போக சொல்லிட்டியா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன தப்பு, ஸ்மாலா போட்டுக்கினேன். சும்மா இருந்தவன பலவீனப்படுத்திட்ட. ஏய், என் அன்பு உனக்கு இப்ப தெரியாது. நான் ஒரு சத்திய வேந்த, ஏகபத்தினி விருத, உத்தம புருஷன். அது நீங்க சொல்லாதீங்க, விடிஞ்சது நான் சொல்றேன். சரிதான், போடி. ஐ கோ, யூ ஸ்டே. லட்சுமி. மாமா. போயிட்டேன். சேது, நான் தான் மிதிச்சேன். நீங்களா? சேது. எஸ் சார். கூப்பிட்டீங்களா சார்? சார் சேது, என்னடா இது? நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டா பியூனா? டேய், எனக்கு நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தான்டா. உட்காரலாமா? ப்ளீஸ் சிட் டவுன், கம் ஆன், மேக் யுவர்செல்ஃப் கம்ஃபர்டபிள். சேது, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சேது, சேது, ரேகாவும் நானும் மத்தியானம் சாப்பாடுக்கு வெளியே போறோம், அதனால நீதான். சிகரெட் இருக்கா? இந்தா. உனக்கு இப்ப பணம் வேணும். ரேகா கூட போறதுனால பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போகணும். அப்புறமா அவளுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி தரணும். அதனால பணம் அதிகமா செலவாகும். ஆனா வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. அப்படித்தானே ரகு? நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். நல்ல நண்பன். வெளியே 7 வட்டிக்கு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு 5 வட்டிக்கு தர்றேன். மொத்தமா 2000 ரூபாய் வச்சுக்கங்க. தேங்க்யூ. சின்ன வயசுல ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? உங்களை ஒரு தடவை டா போட்டு கூப்பிடலாமா? அவ்வளவுதானே? எங்க அது கொடு, மிதிச்சிடுவேன். பீடி குடிடா. கெட் அவுட். போதுங்களா? ஸ்வீட் அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க சார். மொண்டம் திங்கிற ஐட்டத்தை சொல்லல, அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன். ஹலோ, ஜஸ்ட் a minute. சார், நீங்க கேட்ட கால். பால்கோவா மாதிரி இருக்குடா, கொடுத்து வச்ச பாருங்க. ஹலோ, யாரு? சேதுவா? டேய், நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன், யாராவது கேட்டா சொல்லு. சே, வைடா போன. தம்பி. எஸ் தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. யூ ஆர் வெரி லக்கி. நல்லா என்ஜாய். தேங்க்யூ. ஐ லவ் யூ. காட்ச் பாய். சரி.
எனக்கு இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னதை பத்தி தான். என்ன சொன்னேன்? மிஸ்டர் ராகு, உங்க வைஃப் பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களும் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லையா? எதிர்பார்க்கலாம், ஆனா நான் லட்சுமிக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லையே. அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதுமா? என்னைக்காவது அவங்கள ஹாலிடேஸ்ல வெளியில கூட்டிட்டு போனதுண்டா? அவ கேட்டது இல்ல. ஏதாவது பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? அதுவும் அவ கேட்டது இல்ல. கேக்கலனா இது சரியில்லை. இன்னைக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்ற? வீட்டுக்கு போகும்போது உங்க வைஃபுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் பாருங்க, வரவேற்ப பிரமாதமா இருக்கும். லக்ஷ்மி, ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. ஏன் சொல்ற? இல்ல, நான் பாக்குறது கனவா இல்ல நினைவான்னு என்னால நம்ப முடியல. நீங்க கத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கனவு இல்ல நினைவுன்னு. அப்ப ஒன்னே இல்ல நீ கிளிக்கணும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, யாரு யாரு கிள்னா என்ன? அப்ப நான் உனக்கு கிள்றேன்.